இன்றைக்கி மதியத்துக்கு வந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க செஞ்சுருக்கிறேன். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஃப்ரை ரெசிபி நான் எதை வச்சு செஞ்சுருக்கேன், எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு பொரிஞ்சதையும் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாமே சுற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வதக்கின முன்னாடி நான் வந்து பொடி பொடியாக சாப்பரில் கட் பண்ண முட்டைக்கோஸ் அதை வந்து நல்லா பொடி பொடி எவ்வளோ தூரம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா வந்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க ஒரு 10 நிமிஷமாட்ட. அதுக்கப்புறம் தேங்காய் பூ செடி போட்டு இறக்கி வச்சோன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.